ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐ அல்டிமேட் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம் நெருங்கிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த எக்ஸாம் வேக வேகமாக வரப்போகுது. ஓகேங்களா? அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, வேக வேகமாக படிங்க, ரிவிஷன் நல்லா பண்ணுங்க, படிச்சதே திருப்பி படிங்க, பசங்களோட நிறைய பேசி பாருங்க. ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு டேரக்டா எபிசோட்ல போயிருந்தா இன்னைக்கு பாலிட்டி போன வீடியோல சொல்லியிருந்தேன். மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே. மத்திய அரசுனா பிஎம்சி, பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பாராளுமன்றம். மாநில அரசுனா சிஎம், எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே படிக்க போறோம். சரிங்களா? சரி, இன்னும் இதுக்கப்புறம் நான் வரக்கூடிய எபிசோட்ல கடைசி கேள்வி கேட்பேன், 5 கேள்வி கேட்பேன். அடுத்த எபிசோட் என்ன சொல்லியிருக்கோம் அதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு எப்பவும் போல கமெண்ட் பண்ணுது. இது போன வருஷமும் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? என்ன கொஸ்டின் அப்படி பாத்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேஸ் கமெண்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதாவது நான் டே சொல்லுவேன், நீங்க அது அந்த அந்த ஒரு நாள் சொல்லுவேன், அந்த தேதியில என்ன தினம் கொண்டாடப்படுகிறதுங்கிறத நீங்க சொல்லணும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு என்ன டேட்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? எல்லாமே நான் புக்ல இருந்து தான் சொல்லுவேன். ஏப்ரல் 7 என்ன தினம் கொண்டாடப்படுகிறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேதா? ஏப்ரல் 7 என்ன தினம் கொண்டாடப்படுகிறது கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தினத்தை கமெண்ட் சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. போன வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, சார் கொஸ்டின் எல்லாமே ரொம்பவே எளிமையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்ல லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க, டஃப் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆனால் இந்த செட்டில் கொஞ்சம் டஃப் லெவல், ஏன்னா ரொம்ப டஃபாலாம் எஸ்ஐக்கு கேட்க வேணாம். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கான இதுக்கு முன்னாடி தான் கொஸ்டின் எடுத்து பாருங்க, பேசிக்கா இருந்திருக்கு. நீங்க படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் வேணா ஒரு 5-6 கொஸ்டின் கொஞ்சம் டஃப் லெவல் கொடுத்துருக்கேன். இந்த தடவை நல்லாவே ஒரு டஃபாக கொடுத்துருக்க மாதிரி நினைக்கிறேன். நீங்க என்னங்கிறத கொஸ்டினுடைய லெவலை கமெண்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. சார் இப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும், சார் இப்படி நடத்துறது கொஞ்சம் நல்லா இருந்தது, இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சது, இந்த கொஸ்டின் சூப்பரா சொன்னீங்க. நீங்க அப்படியே நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்க எங்க டீம் ஒவ்வொரு கமெண்ட்டையும் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணும்போது உங்களுடைய கமெண்ட் பார்க்கும்போது சரி அப்ப நம்ம இப்படி நடத்தலாம் பசங்களுக்குங்கிறது எனக்கு தெரியும். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் இந்திய குடியரசுத் தலைவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஓகே, திருப்பி சொல்றேன். குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், அவர் தான் இந்தியாவுக்கே முதல் குடிமகன். உச்சபட்ச பதவி அதுதான். ஓகே, அப்போ அதை நியமனம் பண்ண மாட்டாங்க, தேர்ந்துதான் எடுப்பாங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, நியமனம் பண்ண மாட்டாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப மக்கள் ஓட்டு போடுவாங்களா? கிடையாது. யாரதான் ஓட்டு போடுவா? எம்எல்ஏ ஓட்டு போடுவாங்க, ராஜ்யசபா எம்பி ஓட்டு போடுவாங்க, லோக்சபா எம்பி ஓட்டு போடுவாங்க. மொத்தம் 3 கேங் தான் ஓட்டு போடுவாங்க. எம்எல்ஏக்கு தான் மாநிலங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கும் ஓட்டு போடுவாங்க, யூனியன் பிரதேசங்கள் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவாங்க. ஓகே, யூனியன் பிரதேசம் சொல்றோம்ல, அவங்களும் ஓட்டு போடுவாங்க. அப்போ எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னா, ராஜ்யசபா, லோக்சபா, மாநில சட்டமன்றத்துல நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. சரியா? அப்ப யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க பாத்துக்கோங்க. அதுதான் குடியரசுத் தலைவர் தேர்தல் தான். சாமானிய மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு. அப்போ அதுல ஒரே ஒரு டைம்ல வரைக்கும் இந்தியாவில எத்தனையோ குடியரசுத் தலைவர் மாறி இருக்காங்க. ராஜேந்திர பிரசாத்ல இருந்து இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் வரைக்கும் எத்தனையோ குடியரசுத் தலைவர் மாறி இருக்காங்க, போட்டி போட்டிருக்காங்க. ஆனா இந்தியாவில ஒரே ஒரு தடவை ஒரே எலெக்ஷன்ல மட்டும்தான் போட்டியின்றி பாருங்க. ஓகே, அன்அப்போஸ்ட். ஓகேங்களா? அன்அப்போஸ்ட் ஜெயிஸ்டார்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அதே மாதிரி ஒரே ஒரு பேர் தான். யார் அப்படிப்பட்ட? நீலம் சஞ்சீவ ரெட்டி. ஓகேங்களா? அவர் மட்டும்தான் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். ஓகேங்களா? மேற்படி இதை பத்தி குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லும் போது முதல் குடியரசுத் தலைவர் கேட்பாங்க, இவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ரொம்ப முக்கிய, எப்பவுமே கேட்பாங்க. முதல் குடியரசுத் தலைவர், இந்தியாவுடைய முதல் குடியரசு. தற்போதைய குடியரசுத் தலைவர் பார்த்துக்கோங்க, திரௌபதி முர்மு அவர்கள். தற்போதைய குடியரசுத் தலைவருக்கு என்ன சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளுடைய அதாவது இந்தியாவிலேயே பழங்குடி இனத்தை சேர்ந்த முதல் குடியரசுத் தலைவர். ஓகே, எஸ்டில இருந்து ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இருந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பத்தி பேசிக் இதை பாத்துக்கோங்க. நான் அன்அப்போஸ்ட் கேட்டிருக்கேன். சரிங்களா? மேற்படி அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து குடியரசுத் தலைவர்னா நமக்கு தெரியும், ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருக்காரு, KR நாராயணன் இருந்திருக்காரு. KR நாராயணன் கூட கேரளா நினைக்கிறேன். ஏபிஜே அப்துல் கலாம் பாத்துக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்து ஸ்டேட்மெண்ட், ஒரு டஃப் லெவலுக்காக ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? புக்ல இருக்குதான இந்த வாக்கியங்கள் எல்லாமே. நிதி மசோதா, மணி பில் அப்படி சொல்லுவாங்க. நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படி சொல்றாங்க. நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரையின்றி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படி சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. பரிந்துரை இன்றின்னு சொல்றாங்க, கிடையாது. பரிந்துரையுடனும் தான் என்ன செய்வாங்க? தாக்கல் பண்ணுவாங்க. ஓகே, நிதி மசோதா. அடுத்து, இந்திய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவுடைய நிதி ஆணையம் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறது. எஸ், இது கரெக்ட்.
ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இது கரெக்ட். ஓகேங்களா? இந்தியாவுடைய நிதி ஆணையம்னா பினான்ஸ் கமிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 280 5 வருஷத்துக்கு ஒருக்க வந்து நியமனம் பண்ணுவாங்க. நிதி ஆணையத்துடைய கால வரையறை கேட்பாங்க, 5 வருஷம். ஆர்டிக்கல் கேட்பாங்க 280. ஓகேங்களா? 1+4, அதாவது ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். நிதி ஆணையத்துடைய வேலை என்ன? அதாவது நிதி ஆயோக் வேற, நிதி ஆணையம் வேறப்பா. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்குவாங்க. ஓகேங்களா? நிதி ஆயோக் வேற. ஓகேங்களா? அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடியே கிடையாது. ஆனா நிதி ஆணையம் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா? இதோடைய வேலை என்ன? மொத்த வரி பங்க மத்திய அரசுக்கு இவ்வளவு, மாநில அரசுக்கு இவ்வளவு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த நிதி ஆணையத்துடைய வேலை. ஓகேங்களா? அப்ப இது சரி, இது தவறு. ஓகேங்களா? அப்ப நிதி மசோதா ஜனாதிபதியின் பரிந்துரை என்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். ஓகேங்களா? அப்படி கிடையாது, ஜனாதிபதியுடைய பரிந்துரை வேணும். நிதி மசோதாவுக்கு ஆர்டிகல் கேட்பாங்க, 110 நிதி மசோதாவுடைய ஆர்டிகல். ஓகேங்களா? அப்போ நிதி மசோதா எப்படி பாஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் லோக்சபால தான் நிதி மசோதா கொண்டு வரணும். அடுத்து ராஜ்யசபாவுக்கு போகும். ராஜ்யசபா எக்காரணத்தை கொண்டு அவங்க என்ன செய்ய முடியாது, இந்த பில்லு வேணான்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா 14 நாட்கள் வந்து டிலே பண்ணலாம். அவ்வளவுதான் அவங்களுக்கு டைம். அதுக்கு மேல டைம் கிடையாது. அதுக்கப்புறம் நேரம் யார்கிட்ட வந்துடும்? குடியரசுகிட்ட சைன் வந்துடும். சைன் போட்டுருவாரு, நிதி மசோதா பாஸ் ஆயிரும். ஓகேங்களா? நிதி மசோதா அந்த லோக்சபால பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே குடியரசுடைய முன் அனுமதி தேவைதான். ஓகேங்களா? இது தப்பு, இது சரி. அப்போ 2 சரியானதா இருக்கிறாங்க, 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? நல்ல கொஸ்டின் பாத்துக்கோங்க. சரிங்களா? ஆர்டிகல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருக்கேன், ஆர்டிகல் பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு 20 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எஸ்ஐக்கள் தான் ரொம்ப கடினமா இருக்காது. இந்த மாதிரி கூற்று காரணம் கேட்டா ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்களேன். அமைச்சர்கள் குழு ஓட்டு மொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். அமைச்சர்கள் குழு. ஓகேதா? அமைச்சர் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். தப்பா வாசிட்டேன். ஓகே, இங்கிலீஷ் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. எஸ், கரெக்ட். ஓகேங்களா? இருந்து 2 விஷயம் பார்க்கணும். இந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் யாருக்கு பொறுப்பு, அமைச்சர்கள் மொத்தமாக யாருக்கு பொறுப்பு, இந்த விஷயத்த ரொம்ப கிளாரிட்டியா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அமைச்சர்கள் ஒட்டு மொத்தமாக லோக்சபாவுக்கு தான் பொறுப்பு. கரெக்ட். ஓகேங்களா? மக்களவைக்கு தான், மாநிலவை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனை, ஓகேங்களா, பிரதமரின் ஆலோசனையின் பெயரில் குடியரசுத் தலைவர் நியமனிக்கிறார். ஆமா, ஓப்பனா எந்த மினிஸ்டர் எந்த பதவியில இருக்கணும், இவர் மினிஸ்டரா இருக்கணுமா வேணாமா, இந்த எல்லா விஷயத்தையும் யார் தான் முடிவு பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? பிரைம் மினிஸ்டர் சொல்லிதான் யார வந்து நியமனம் பண்ணுவாங்க, குடியரசு நியமனம் பண்ணுவாரு. கரெக்ட். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஆனா இதுக்கும் ஏதாவது ரெலவெண்ட் இருக்கா, சம்பந்தம் இருக்கா? சம்பந்தமே இல்லை. அப்போ ஏ மற்றும் ஏயும் சரி இல்லப்பா, 6 மற்றும் ஏ சரிக்கான விளக்கமாக சொல்றாங்க. விளக்கம் கிடையாது. கொஸ்டின் ஆன்சர் வந்து இங்கதான் இருக்கு. நாட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். ஓகேங்களா? விளக்கம் இல்லைன்னு இருக்கணும். விளக்கம் இல்லை, இதுதான் ஆன்சர். சரிங்களா? எழுதிருக்காங்க. சாரிப்பா, நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். விளக்கம் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் 6 சரி, 2மே சரிதான். ஓகேங்களா? சரியான 6 வந்து சரியான விளக்கம். இது ஏக்கான சரியான விளக்கம், 6 ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அப்படி கேட்கறாங்க. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து டி, டெல்லி. முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து ரொம்ப சூப்பரான கொஸ்டின். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் எவை தவறானவை கேட்கிறாங்க. வார்த்தையை தெளிவா கவனிச்சுக்கோங்கப்பா. கொஸ்டின்ல மேக்சிமம் உங்க எக்ஸாம்ல கரெக்ட் தான் கேட்பாங்க. எப்போவாவது கொஸ்டினை கடினப்படுத்தணும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் இன்கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து டக்குன்னு போட்டுருவாங்க. நம்ம எப்பவுமே கரெக்டுங்கிற மைண்ட் செட்லயே படிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது மொத்தமா நாடாளுமன்றம், திருப்பி சொல்ற பாருங்க, நாடாளுமன்றம் 2 அவை இருக்கு. வருஷத்துக்கு அட்லீஸ்ட், வார்த்தை தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் 2 தடவையாவது கூடணும். அதுதான் ரூல்ஸ். குறைந்தபட்சம் கட்டாயமா 2 தடவையாவது கூடணும். ஆனா நம்ம பாராளுமன்ற, நம்ம லா புக்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க,
3 தடவை கூட்டத்தொடர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு வருஷத்துக்கு 3 தடவை கூடும் பாராளுமன்றம். இதெல்லாம எப்பவாவது ஸ்பெஷல் செஷன் நடத்துவாங்க, ஏதாவது சிறப்பு கூட்டத்தொடர் நடத்துவாங்க. ஓகேங்களா, அது ஏதாவது ரொம்ப நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு தான் அதை பண்ணுவாங்க, இப்பதான் பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்ப நார்மலா அட்லீஸ்ட் 2 தடவை பண்ணணும். ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 3 தடவை எழுதி வச்சிருக்காங்க. அந்த 3 செஷனுக்கு பேர் என்ன? ஒன்னு பட்ஜெட் செஷன் சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும். பட்ஜெட், அடுத்து மான்சூன், அடுத்து வின்டர். இந்த 3 பேர் தான். அதுக்குரிய மந்த் கரெக்டா மேட்சா இருக்கா பாருங்க. ஃபர்ஸ்ட் வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரியில இருந்து மே மாசம். எஸ், கரெக்ட் தான். நமக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் எப்ப தாக்கல் பண்ணுவாங்க? பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்ப கூட ரிலீஸோட தாக்கல் பண்ணாங்கன்னா பிப்ரவரி 1. அப்ப கரெக்டா தான் இருக்குது, அது கரெக்டா இருக்கு. அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர், அதாவது பருவமழை கூட்டத்தொடர், அதாவது மான்சூன் செஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்தியாவுல மான்சூன் ஸ்டார்ட் ஆகுறது நீங்க ஜாகிரபியில படிச்சிருப்பீங்க. தென்மேற்கு பருவமழை மே எண்டிங், அப்படி இல்லைன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, அப்ப அந்த பருவமழை சம்பந்தமான திட்டங்கள்லாம் போடுவதற்காக பருவமழை ஆரம்பிச்சு இந்தியா ஃபுல்லா பருவமழை எப்போ ரீச் ஆகணும் ஜாகிரபி புக் 10th புக்ல தெளிவா ஒரு வாக்கியத்தை கொடுத்துருப்பாங்க. நேற்று கூட கிளாஸ்ல பேசியிருந்தோம். ஜூலை 15 இந்தியா ஃபுல்லா, கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம் ஜாகிரபியில். ஓகே, ஜூலை 15 இந்தியா ஃபுல்லா பருவமழை ரீச் ஆகும். அதாவது தென்மேற்கு பருவமழை இந்தியா ஃபுல்லா கிடக்கும். ஓகேங்களா, ஜூன் முதல் வாரம் எங்க இருக்கும்? கேரளா, கர்நாடகாவோட பெய்ய ஆரம்பிக்கும். அப்படியே அந்த காத்து அடிச்சு இந்தியா ஃபுல்லா ஜூலை 15 போகும். அப்ப அந்த ஜூலை மாசம் தான் ஆரம்பிக்குது என்னது? பருவமழை. அது பருவகால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர். இதுவும் கரெக்டா தான் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு ஜனவரி அப்படி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா, குளிர்கால கூட்டத்தொடர் 2வது இது இருக்கு பாருங்க, இதுதான் கரெக்ட். நவம்பர் டு டிசம்பர் இதுதான் ஆக்சுவலா கரெக்ட். ஓகேங்களா, மந்த் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா ராஜகீய நவம்பர் டு ஜனவரி குளிர்கால கூட்டத்தொடர். அடுத்து உடனே பிப்ரவரி டு மேயா தொடர்ந்து கூட்டத்தொடர் எப்பவும் நடக்காது. ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் 1 மாதமோ 2 மாதமோ கேப் விடுவாங்க. ஏன் கேப் விடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி கேப் விட்ட எல்லா எம்பியும் பாராளுமன்றத்திலே இருந்தா அவங்க தொகுதியில எப்படி இருக்க முடியும்? தொகுதியோடைய நலனை எப்படி பார்க்க முடியும்? அதனாலதான். சரிங்களா, ரைட். அப்ப இதுதான் தப்பா புரிந்திருக்கு. நவம்பர் டு டிசம்பர் தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்ப 3 கூட்டத்தொடருடைய மந்த் பார்த்துக்கோங்க, கம்பல்சரி கேட்கலாம். 3 கூட்டத்தொடருடைய பேரையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, பொருந்தாதது எது, வித்தியாசமானது எது, இன்கரெக்ட் எது கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, பாராளுமன்றத்துல உலக அளவுல இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களுடைய பெயரை படிச்சுக்கணும். ஓகே, கேள்வி கேட்பாங்க. உலக அளவுல எல்லா நாட்டுடைய பாராளுமன்றத்துடைய பெயரை படிச்சிருக்கணும். அப்போ தமிழ்நாட்டு, இந்தியாவுக்கு அதுக்கு பேரு பாராளுமன்றம், நாடாளுமன்றம் சொல்றோம். இது அமெரிக்காவுக்கு என்ன, ஜப்பானுக்கு என்ன, டென்மார்க் என்ன, ஐரோப்பாவுக்கு, பிரான்ஸுக்கு என்ன, ஒவ்வொரு கண்ட்ரி ஒரு 10 கண்ட்ரி படிச்சுக்கோங்களேன், போதும், அடிச்சிடலாம் ஈஸியா. 10 கண்ட்ரி படிச்சுக்கோங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு, யூஎஸ்ஏக்கு ரொம்ப சிம்பிள், காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து ஜப்பானுக்கு ரொம்ப ஈஸி. ஜப்பான் இருக்கவங்க ஒல்லியா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப டயட் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப டயட் முடிஞ்சு போச்சு. பிரிட்டன்ல இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நம்மள 300 வருஷம் ஆண்டது பிரிட்டன். அப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு யாரோடைய அரசியலமைப்பு மாதிரி இருக்குது? பிரிட்டனுடைய அரசியலமைப்பு மாதிரி இருக்குது. அப்ப பிரிட்டனுக்கும் பாராளுமன்றம் தான். ஓகேங்களா, டென்மார்க்குக்கு போல்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபோல்டிங். ஓகேங்களா, எஸ், முடிஞ்சு போச்சு. 3. அப்போ 4123 4123 பி முடிஞ்சு போச்சு. சரியா, புரியுதா? ஓகே, அப்போ இதே மாதிரி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரியும் கேட்கலாம், சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கணும். கரண்ட் ஈவெண்ட் தொடர்பானது. ஓகேங்களா, அதாவது இப்பதான் எலெக்ஷன் நடந்தது. இன்னைக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய வருஷம் 2025, போன வருஷம் எலெக்ஷன் நடந்தது 2024, அப்படி ஒரு வருஷம் முன்னாடி மே மாசம் எலெக்ஷன் நடந்தது. அப்ப அந்த டைம்ல தான் நமக்கு என்ன நடந்தது அப்படி பாத்தீங்கன்னா, லோக்சபா, புதிய லோக்சபா வந்தது. அதுதான் என்ன லோக்சபா அப்படி பாத்தீங்கன்னா 18வது லோக்சபா. நிறைய பேர் இந்த கன்ஃபியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 வயசுல ஓட்டு போடுவாங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடியது 18வது லோக்சபா. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 18 லோக்சபா. அதோடைய லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் யாரு? ஸ்பீக்கர்னா அந்த லோக்சபா பாராளுமன்றம் கொடுத்துருக்காங்க, கிடையாது, மக்களவை. ஓகேங்களா, மக்களவையோடைய சபாநாயகர் என்ன அப்படிதான் கேட்கணும். ஓகேங்களா, சபாநாயகர்னா அங்க ஸ்டேஜ்ல உட்காந்து உட்காருப்பா, அமைதியா இருப்பா, நான் குறுக்க பேசாத, இப்படி சொல்லுவாங்கல்ல, அவர் தான் சபாநாயகர். 17க்கும் ஓம் பிர்லா தான், 18க்கும் ஓம் பிர்லா. தொடர்ந்து 2 தடவை இவர் தான் இருக்காரு இப்போதைக்கு. ஓகேங்களா, கிரண் பேடி, சதாசிவம், ராம்நாத், இதெல்லாம் கொஞ்சம் ஆப்ஷன் வச்சு ரிலேட் பண்ணிட்டு நீங்க போடலாம். ஈஸி தான் கொஸ்டின், ஆப்ஷன் கொடுத்துருக்குது. அடுத்து எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமானதுப்பா. ஓகேங்களா, தெளிவா கவனிச்சுக்கோ. நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியுது கிடையாது. ஓகேங்களா, சட்டமன்றம், இங்க பாராளுமன்றம். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்துல எப்படி 2 அவை இருக்கா?
லோக்சபா ராஜ்யசபா இருக்கா, அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் 2 அவை இருக்குது. என்னது? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மாநில சட்ட சபை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநில சட்ட கீழவை, அதாவது மாநில சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இத சட்ட மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சட்ட பேரவை அப்படி சொல்லுவாங்க. இதை வந்து சட்ட மேலவை அப்படி சொல்லுவாங்க. கவுன்சில் இங்கிலீஷ்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? இப்போ பாராளுமன்றத்தில் இது 2மே இருந்துதான் ஆகணும், கம்பல்சரி இருந்துதான் ஆகணும், அதை என்னைக்குமே ஒழிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனா சட்டமன்றத்துல விருப்பம் தான். ஓகேதா? இந்த மாநிலத்தோடைய விருப்பம் தான். வேணும்னா 2 வச்சுக்கலாம், இல்லையா இது மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது தேவை இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல 1947 இருந்து 1986 வரைக்கும் 2மே இருந்தது. ஓகேங்களா? காமராஜர் டைம்ல இருந்தது, அப்புறம் வந்து ராஜாஜி டைம்ல இருந்தது, அண்ணா டைம்ல இருந்தது. ஏன் அண்ணா கூட பாத்தீங்கன்னா எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சில இருந்து தான் வந்தாரு. இதுல இருக்கவங்க எம்எல்ஏ, இதுல இருக்கவங்க எம்எல்சி அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம எம்ஜிஆர் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அது ஒரு அரசியல். ஓகேங்களா? அந்த அரசியல் அது வேணாம், இந்த சட்டமன்றம் இருக்கிறது பயனற்றது அப்படின்னு சொல்லிட்டு 1986 நவம்பர் 1ஆம் தேதி, டேட்டோட கேட்க மாட்டாங்க, வேணா நோட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்துக்காக, நவம்பர் 1ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் அது ஒழிக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய மாநிலங்கள் இருந்தது, ஒழிக்கப்பட்டது. ஓகேங்களா? இப்ப தமிழ்நாடு கூட ஒரு சில அரசாங்கம், ஒரு சில கவர்மெண்ட் புதிதாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, திருப்பியும் எங்களுக்கு வந்து அந்த சட்ட மேலவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா பாராளுமன்றத்துடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் உருவாக்க முடியும். ஓகேங்களா? ரைட். நம்ம நினைச்சா மட்டுமே தனியா உருவாக்க முடியாது. அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிப்பவர். ஓகே, ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷனே வேணாம். சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட், 2 ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜா கூட இருக்கட்டும், எல்லாத்தையும் நியமனம் பண்றது பிரசிடென்ட் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க பாருங்க, மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நியமனம் பண்றது மட்டும் தான் கவர்னர். அவ்வளவுதான் சார். ஹை கோர்ட்டு மாநிலத்தில் இருக்குது, அப்ப அது கவர்னர் தான் நியமனம் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படிதான் நியமனம் பண்ணா அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்துக்கு வழிகோடாயிரும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டுக்கு பிரசிடென்ட் தான் நியமனம் பண்றாங்க. ஓகே, இப்ப நியமனம் பண்ணுவார் குடியரசுத் தலைவர். சரி, இப்ப அங்க யார் சார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? இங்கேயும் இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து பிரதமர், மினிஸ்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா? இது மட்டும் தான் கிடையாது. இது எல்லா விஷயத்துக்கும் பிரதமர், அமைச்சர்கள் தான் பரிந்துரை பண்ணுவாங்க. ஆனா இந்த நீதிபதி நியமனத்துக்கு மட்டும், அது இந்த 2 நீதிபதி நியமனத்துக்கு மட்டும் கொலிஜியம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகளுடைய கொண்ட ஒரு குழு, அந்த குழு சொன்னா மட்டும்தான் யார ஜட்ஜா போடணும், அந்த குழு தான் சொல்லும். அவங்க சொல்றதை கேட்டுதான் பிரசிடென்டே வந்து நியமனம் பண்றாங்க. ஓகேங்களா? ரைட்டா? அது மட்டும் சின்ன எக்ஸப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஈஸி தான். மத்திய அரசாங்கத்துடைய நிர்வாகம். ஓகேங்களா? அது வந்து என்ன சட்டப்பிரிவா மேட்ச் பண்ணோம்னா பகுதி 5ல வரலாம். எஸ், பகுதி 5. ஓகேங்களா? ஏன்னா மத்திய அரசாங்கம் கூட பகுதி 5 வருது. அடுத்து ராஜ்யசபாவுடைய பதவி காலம் ரொம்ப முக்கியமானது, கம்பல்சரி கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லோக்சபாவுக்கு 5 வருஷம் பதவி காலம். ஆனா ராஜ்யசபா மட்டும் எம்பி ஆனா ஒருத்தர் 6 வருஷம் இருக்கலாம். ஓகேங்களா? லோக்சபா கலையக்கூடிய அமைப்பு, ஆனா ராஜ்யசபா என்னைக்கும் கலையாது, பெர்மனன்ட் அவை. ஓகேங்களா? அடுத்து நிதி நெருக்கடி அப்படிங்கிறது 360. ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவர், ஆமா, எஸ், சட்டப்பிரிவு 63. எஸ், துணை குடியரசு சட்டப்பிரிவு 63. ஓகே, அதை இப்படிதான் மேட்ச் பண்ணணும். எதுக்கு எது கரெக்டா இருக்கு பார்த்துக்கோங்க. 3142 3142 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? பி. இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வயசு பின்னாடி கொஸ்டின் வருது, அதை பத்தி பேசலாம். அடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஓவரா படிக்கும் போது தப்பாயிரும். அப்படிதான். இந்திய நாடாளுமன்றம் என்பது டேஸை கொண்டது. என்ன சார் இந்திய நாடாளுமன்றம்? ஆப்ஷன் ஏ இருக்கு, லோக்சபா ராஜ்யசபா, டிக் போட்டு வந்துருங்க, வரக்கூடாது. அப்படிதான். இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் குடியரசுத் தலைவர் 3 பேரையும் சேர்ந்ததுதான் பாராளுமன்றம். திருப்பியும் சொல்றேன், பாராளுமன்றம் இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. பாராளுமன்றத்தின் ஒரு அங்கம் தான் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனாலதான் சைக்காலஜிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு, ஈஸியான கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏல எப்படி கொண்டு வச்சிருக்கோம் பாருங்க. ஏன் நாங்க இந்த ஆப்ஷன் கொண்டு மேல வைக்கல, ஏன் ஆப்ஷன் ஏல இதை வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுதான் சைக்காலஜி. நம்ம பார்த்தோம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு டக்குன்னு போட்டுருவோம். அப்படி போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப போயிடுச்சு. எஸ், 11 தான் இது பார்க்கட்டும். பாருங்க, தவறான ஒன்றை தேர்ந்தெடு. இது தப்பா இருக்குது,
ஓகே, இந்த வயசு தான் ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பி ஆனா 30 வயசு கரெக்ட் தான். ஓகேங்களா, மக்களவை உறுப்பினர் ஆகணும் 25 வயசு கரெக்ட் தான். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர் இவங்க எல்லாருக்குமே 35 வயசு, இதுவும் கரெக்ட் தான். மாநில சட்டப்பேரவை உறுப்பினர் எம்எல்ஏக்கு, ஓகே இங்கிலீஷ் தமிழ் தெரியல வாசிக்கும் இங்கிலீஷ், எம்எல்ஏக்கு 30 வயசு கிடையாது 25 வயசு. அப்போ இதுதான் தப்பா இருக்கு, அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்எல்ஏ மக்களவை எம்பி 2 பேருக்கு 25 வயசு. ஓகேங்களா, மாநிலங்களவை உறுப்பினர் எம்எல்சி கூட வயசு கேட்பாங்க, வித்தியாசமா இருக்குது. எம்எல்சிக்கு அதுக்கும் 30 வயசு தான். குடியரசுத் தலைவர், கவர்னர், துணை குடியரசுத் தலைவர் இவங்க எல்லாருக்குமே வயது என்னதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 35. அது மட்டும் தான் கொஞ்சம் அதிகமான வயது. அதுக்கப்புறம் பிரதமர் இவங்க தனிப்பட்ட முறையில வயதெல்லாம் கிடையாது. அவங்க லோக்சபாவுடைய வயது தான் இருக்கணும், தனிப்பட்ட முறையில கிடையாது. அடுத்த பிறகு கூற்று காரணம், குடியரசுத் தலைவர் நேரடி தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பா? நான் தான் சொன்னேன், குடியரசுத் தலைவர் டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, நேரடிங்கிற வார்த்தை தப்பு. மறைமுக தேர்தல். நம்ம ஓட்டு போடுறோமா, நம்ம ஓட்டு போட்டாதான் நேரடி தேர்தல், இங்க வந்து மறைமுக தேர்தல், அப்போ தப்பு ஸ்டேட்மெண்ட். அடுத்து, குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பின்பற்றப்படுகிறது. இது கரெக்ட். ஓகேங்களா, ஒரு பெரிய கதை, சிம்பிளா சொல்றேன். 3 பேர் குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, இப்ப நான் தான் ஒரு எம்பி, நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னா, நான் 3 பேருக்குமே ஆக்சுவலா ஓட்டு போடணும். எப்படி 3 பேருக்கும் ஓட்டு போடணும்னா, நான் ஃபர்ஸ்ட் இவருக்கு முன்னுரிமை கொடுக்குறேன், இவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா இவர், இப்படிதான் ஓட்டு போடணும். இதுதான் ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இது மட்டும் தான் கரெக்ட். அப்படி சொல்லும் போது வந்து கூற்று தவறு, காரணம் சரி. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. தெளிவா பார்த்து ஆன்சர் பண்ண மாதிரி கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய முதல் துணை குடியரசுத் தலைவர். எல்லாருமே முதல் குடியரசுத் தலைவரை படிச்சிருப்போம், முதல் துணை குடியரசுத் தலைவரை படிச்சுக்கணும். டாக்டர் ராதாகிருஷ்ணன், ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம்னா இவருடைய நினைவாக தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா, இதே மாதிரி முதல் பிரதமர், முதல் என்ன சொல்றது, முதல் நிதி அமைச்சர், முதல் ராணுவ அமைச்சர், இந்த மாதிரி எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகேங்களா, அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பவர் யார்? ஒரு நல்ல கொஸ்டின். ஓகேங்களா, ஜாயிண்ட் சிட்டிங்கை பத்தி. கூட்டத்தொடர் அப்படின்னா என்ன? ஓகேங்களா, ஏதாவது ஒரு மசோதா, ஒரு பில்லு பாஸ் ஆகுது, அது லோக்சபால பாஸ் ஆயிட்டு ஆனா ராஜ்யசபால பாஸ் ஆகல. பில்லு பாசிபிலிட்டி இப்படி நடந்திருக்கும். ஓகே, நடக்குது. மணி பில் மட்டும்தான் ராஜ்யசபாவுக்கு உரிமை கிடையாது, ஆனா நார்மலான பில்லுக்கெல்லாம் ராஜ்யசபா மறுப்பதற்கு உரிமை இருக்கு. இப்போ இப்படி ரொம்ப கான்ட்ரடிக்ட் சிச்சுவேஷனா இருக்கா, முரண்பாடா இருக்கா? அதனால என்ன பண்ணுவாங்க, என்னப்பா இந்த விஷயம் முரண்பாடா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு ஒரே ஹால்ல உட்கார வைப்பாங்க. அதுக்கு பேர் தான் JS, ஜாயிண்ட் சிட்டி, கூட்டத்தொடர். இதுக்கு என்ன ஆர்டிகல் கேட்பாங்க, ஆர்டிகல் 108. அப்படி கூட்டத்தொடர் போது இதுக்கு ஒருத்தர் ஹெட் இருக்காரு, சபாநாயகர், இதுக்கு ஒரு ஹெட் இருக்காரு, சேர்மன், அதாவது வைஸ் பிரசிடென்ட். அப்ப 2 பேரும் தலைமை வகிக்க முடியாது, ஒருத்தர் தலைமை வகிக்க முடியும். எப்பவுமே லோக்சபா தான் பவர்ஃபுல். அதனால லோக்சபாவுடைய தலைவர், சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார்னா அதை வழிநடத்தி கொண்டு போவார். ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப ஈஸி தான். கூட்டத்தொடர்னா ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன அர்த்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் தலைமை தாங்குறா, முடிஞ்சு போச்சு. ஏன் கூட்டத்தொடர்? முரண்பாடான கருத்து வரும்போது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் ரொம்ப முக்கியமானது, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வக்கீல், அவ்வளவுதான். ஓகே, கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பாரு, அந்த வக்கீலுக்கு என்ன ஆர்டிகல் கேட்கிறாங்க அவ்வளவுதான். ஆனா அரசு தரப்புல ஒரு சில விஷயத்துக்கு வாதாடணும் இல்ல. ஓகே, இதான் உதாரணத்துக்கு என் லேண்ட் வந்து கவர்மெண்ட் பிடிங்கிட்டு நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறேன். அப்ப என் சார்பா நான் விலை கொடுத்து ஒரு வக்கீலை வந்து வாங்கிக்குவேன், ஆனா கவர்மெண்ட் சார்பா ஒரு வக்கீல் என்னது, அதுக்காக தான் AGI, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76 ரொம்ப முக்கியம். 76. இதே இது கேக்னு ஒரு அமைப்பு இருக்கும். ஓகேங்களா, கேக் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுடைய ஆடிட். ஓகேங்களா, அதாவது வரவு செலவு தணிக்கை பண்றதுக்கு, அதுக்கு வந்து ஆர்டிகல் கேட்பாங்க 148. ஓகேங்களா, ஆர்டிகல் ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப பேசிக்கா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ரொம்ப சிம்பிளான மேட்ச் தான் ஃபாலோயிங். ஆளுநர் அப்படின்னா பெயரளவு தலைவர். ஆமா, மாநிலத்துல முதலமைச்சர் உண்மையான தலைவர். ஓகேங்களா, 4. சட்டப்பேரவை அப்படின்னா அதுதான் வந்து கீழவை. சட்டமன்ற கவுன்சில் அதுதான் மேலவை. புரியுதா? ரொம்ப ஈஸி தான். எப்பவுமே குடியரசுத் தலைவர், ஆளுநர் தான் பெயரளவுக்கு தலைவர், ஆனா முதலமைச்சர், பிரதமர் தான் உண்மையான தலைவர். அப்போ 2413 முடிச்சு போச்சு. ஓகேங்களா, ரைட்டா? அடுத்து பாருங்க, ஒரு 3 கொஸ்டின் தான். இந்திய அரசியலமைப்பின் மாநில அரசு தொடர்பான பகுதி. பாட்டி கேட்பாங்க, பகுதி என்னென்ன பகுதி, முதல் பகுதி என்ன, 2வது பகுதி என்ன, 3வது பகுதி. இப்ப மத்திய அரசுக்கு நம்ம இப்பதான் பார்த்தா 5. இப்ப மத்திய அரசுக்கு அப்புறம் தான் மாநில அரசு. அப்ப மாநில அரசுக்கு 6 முடிஞ்சு போச்சு.
ஓகேங்களா. மத்திய அரசுக்கு 5, மாநில அரசுக்கு 6. இதே மாதிரி 2, 3, 4, 4A எல்லாமே முக்கியம் பார்க்கணும். ஓகேங்களா. நம்ம போன வகுப்புலயே பார்த்துருப்போம் நினைக்கிறேன் கடைசியா அல்டிமேட்ல. அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் தான். உயர் நீதிமன்றத்தை நீதிபதியும் நியமிப்பவரும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. ஜட்ஜஸ் ஆஃப் ஹைகோர்ட் டக்குன்னு ஆளுநரும் போட்டுருவோம். அதுக்காக தான் நான் ஆப்ஷன் எது வச்சிருக்கேன், ஏ வச்சிருக்கேன். ஏன்னா ஹைகோர்ட் வந்து எங்க இருக்குது, ஸ்டேட்ல இருக்குது, நம்ம மாநிலத்தில் இருக்கு, சென்னையில இருக்குது. அப்போ சென்னையில இருக்குன்னா அப்போ வந்து ஆளுநர் தான், சென்னையில அவர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்படி யோசிக்கூடாது இருக்காங்களா, ஆளுநர் வச்சிருக்கோம், தப்பாயிரும், குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா. ரைட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறைய பேர் அடி வாங்குவாங்க. அடுத்து பாருங்க, சொன்னத ஒரு ஊர் ஒரு ஸ்டேட்ல ரெண்டுமே வச்சுக்கலாம். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வச்சுக்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் வச்சுக்கலாம். ஆனா எல்லா மாநிலத்துக்கும் கிடையாது. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. அப்ப எந்த மாநிலத்துல இருக்கு இல்லைங்கிறத பார்க்கலாம். தெலுங்கானால ஈராவையா 2 ஹவுஸ் இருக்கு. ஆமா, தெலுங்கானால இருக்கு. தெலுங்கானா, ஆந்திரா, தெலுங்கு மக்கள் எல்லாருமே 2 ஹவுஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. ரைட், முடிஞ்சது. பீகார்ல இருக்கா, கண்டிப்பா பீகார்ல இருக்குது. ஓகேங்களா. பெரிய பெரிய மாநிலத்துல இருக்கும். சிம்பிள்பா, பீகார், உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் இருக்கும். ஓகேங்களா. பீகார்ல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து மத்திய பிரதேசம் இருக்குதா, அது மட்டும் கிடையாது. ஓகேங்களா. உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. ஓகே, ஈரவை. ஓகேங்களா. அப்ப இது மட்டும் தவறானதானு கேட்கிறாங்க. அப்ப மத்திய பிரதேசத்துல கிடையாது. மகாராஷ்டிரால இருக்கும், மத்திய பிரதேசத்துல கிடையாது. உத்தரப்பிரதேசத்துல இருக்குது, பீகார்ல இருக்குது, நம்ம ஊர்ல எல்லாருமே இருக்கும். கர்நாடகா இருக்குது, ஆந்திரா இருக்கு, தெலுங்கானா இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல இருந்தது, இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. முடிஞ்சு போச்சு. மொத்தம் 3 பட்டியல் இருக்குல்ல, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அந்த 3 பட்டியலையும் நிறைய விஷயம் இருக்கும். ஒரு 100 கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பட்டியலையும் 100, 70, 60 இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நம்மளால படிக்க முடியாது. ரொம்ப ஃபேமஸான விஷயங்களை படிச்சுக்கணும். உதாரணத்துக்கு மத்திய பட்டியல்ல பொது சுகாதாரம் இருக்கா அப்படின்னா தப்பு. பொது சுகாதாரம் மாநில பட்டியல் இருக்குது. நம்ம ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய டாக்டருக்கு, நர்ஸுக்கு தான் யாரு சம்பளம் கொடுக்குறா, நம்மளுடைய மாநில அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது. அப்போ பொது சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த், ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே அது மாநில அரசு கண்ட்ரோல்ல, தப்பா இருக்குது. அப்படி மாநில பட்டியல வெளிநாட்டு வர்த்தகம், லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் தொடர்புனாலே இது மத்திய அரசு கண்ட்ரோலா இருக்கணும், மாநில அரசுக்கு தப்பா இருக்கு. பொதுப்பட்டியல நிலம் இருக்கு, தப்பு. ஓகேங்களா. பொதுப்பட்டியல வனத்துறை இருக்கு, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. வனத்துறை, ஃபாரஸ்ட் வந்து யார் கண்ட்ரோல் கிடையாது, முழுவதும் மாநில கண்ட்ரோல் கிடையாது. ஓகேங்களா. பொதுவா இருக்குது. மாநிலத்துக்கும் அதுல உரிமை இருக்கு, மத்திய அரசுக்கு அதுக்கு உரிமை இருக்கு. முடிஞ்சு போச்சு. 20 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டு, நீங்க கடைசி 21வது கொஸ்டினுக்கு நீங்க என்ன பண்ணணும், எப்பவும் போல கமாண்ட்ல ஆன்சர் பண்ணணும். ரொம்ப சிம்பிளானதுதான், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் என்பவர் அப்படின்னு கொஸ்டின் போட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. யார் முதலமைச்சர்னா யாருங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணணும். எப்பவும் போல 5 கேள்வி கேட்கறேன், அதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ என்ன வீடியோ அப்படி பார்க்க போறோம்னா, ஐஎன்எம்ல இண்டிபெண்டன்ட் மூவ்மெண்ட்ல கழகங்கள், அந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, கழகங்கள்னா வெறும் 1857 கழகம் மட்டும் கிடையாது. ஓகேங்களா. புலித்தேவர் இதை விட்டுருங்க. ஓகேங்களா. மேற்படி நடந்த சின்ன சின்ன கழகங்கள்ல சாந்தால் கழகம், ஓகேங்களா, ரம்பா கழகம், ஓகேங்களா, ரம்பா இல்ல ரம்பா, ஓகேவா. இந்த மாதிரி கழகங்கள்லாம் வந்து இருக்கும், கொஸ்டின் இருக்கும், பாத்துக்கோங்க. ஐயனம்ல அடுத்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட், பண மசோதாவுக்கு என்ன ஆர்டிக்கல், அதை கமெண்ட் பண்ணுங்க. கூட்டத்தொடரை யாரு வழிநடத்தி செல்லுவா, கமெண்ட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை நேரடியா மறைமுகமா, கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாரு, கமெண்ட் பண்ணுங்க. 5வது கொஸ்டின், மாநிலத்தை பத்தி பேசிடலாமா. மாநிலத்தை பத்தி பார்க்கும்போது ஆளுநருக்கான வயது என்ன, குறைந்தபட்ச வயது என்ன, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.